சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்த நல்ல குளிர்ச்சியான பழைய சோறு, கல் உரல் அடித்த கூனி கருவாடு சம்பல், நல்ல பாரம்பரியமான உணவு. பட் யார் இப்போ இந்த பாரம்பரியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? ஆனாலும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மெனு இது. இந்த பழைய சோறு சாப்பிட்டாலே போதும், அன்னைக்கு ஃபுல்லாக உடலே குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி தோணும். அதில் இந்த வெயிலுக்கு இந்த பழைய சோறு எவ்வளோ சாப்பிட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி சோறு மிஞ்சிருச்சு, நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய், நிறைய சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் துருவல், தேவைக்கு உப்பு இதெல்லாம் போட்டு கையால் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிட்டேன். இந்த கூனி சம்பல் ரெசிபி ரீசெண்டாக தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியை ஷார்ட்ஸில் பார்க்குறவங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், ரீல்ஸில் பார்க்குறவங்களுக்கு ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இப்போ சிம்பிளாக இந்த ரெசிபி நான் சொல்லிடுறேன். கூனி கருவாடு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மனம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய உரல் எடுத்து அதில் கல் உப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு இடித்து வச்சுருக்கேன். அந்த இடித்த பேஸ்ட் எடுத்து அப்படியே கூனி கருவாட்டில் போட்டு பிணைஞ்சு விட்டுக்கிட்டேன். இனி மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்க வேண்டியதான். ஃபைனலாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு தட்டி எடுத்துக்கணும். பட் பழைய சோறில் சின்ன வெங்காயம் சேர்த்தனால நான் இந்த டைம் சம்பலுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கலை. இந்த பழைய சோறுக்கு எல்லாருமே கருவாட்டானோ அப்புறம் மிளகா வத்தல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் உண்மையிலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் இந்த கூனி கருவாடு சம்பல் அப்புறம் மாசி கருவாடு சம்பல்லாம் வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். பாரம்பரியமான உணவுகள் நாம் மட்டும் எடுத்தால் எப்படி, நம்ம கிட்ஸுக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ என் மகளுக்காக வேண்டி இந்த இந்தியன் ட்ரைப் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து கொஞ்சம் சத்து மாவெல்லாம் வாங்கியிருந்தேன். நான் இவங்க காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்ஸ்டா பேஜ் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சத்து மாவு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு தேவையான உரை மருந்து கூட இவங்கள்ட்ட கிடைக்குது. இந்த உரை மருந்தெல்லாம் நான் அழிஞ்சு போச்சுன்னே நினச்சேன். நான் என் மகளுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. பட் இவங்கள்ட்ட கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் 3 விதமான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்கு 6 மாதம் கழிச்சு முதல் உணவாக கொடுக்கறதுக்கு இந்த செர்லாக் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் அரிசி, பருப்பு, அப்புறம் இந்த மக்கானா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. நீங்கள் கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். பட் என் மகளுக்கு இப்போ 2 வயசு ஆகுது. ஸோ நான் அவளுக்கு சூப் மாதிரி போட்டு கொடுத்தேன். இவங்கள்ட்ட இது மட்டும் கிடையாது, பீட்ரூட் ஃபேஸ் பேக், அப்புறம் நலுங்கு மாவு பொடி, அடுத்து பலாக்கொட்டையில் செஞ்ச பவுடர், அதுவுமே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் கூட கிடைக்குது. ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் லேப் டெஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, உங்கள் ஸ்கின்னை நீங்கள் கேர் பண்ணுறதுக்கும் சரி, இவங்கள்ட்ட இதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து நான் வெயிட் கெயின் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் கப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பட் இதை நாமளே குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து ராகி நட்ஸ் பவுடர், இது முளைக்கட்டின ராகியில் தான் செஞ்சுருக்காங்க. நான் பேன் கேக் மாதிரி ஷம்ஸுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஜஸ்ட் வாழைப்பழம், அப்புறம் இந்த பவுடர், கொஞ்சமாக பால், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாதிரி போட்டு கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஸோ இந்த இந்தியன் ட்ரைபோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ.